நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். அதிசார குருபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கும்பராசி. காலத்தை வென்று காவியத்தில் இடம்பெற துடிக்கும் கும்பராசி நண்பர்களே வணக்கம். குறுகிய கால குருபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அதிசார பயிற்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இது கோச்சார பலன்கள். ஒரு மனிதனை எந்த அளவிற்கு திசை மாற்றிக்கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு சனி, ராகு, கேது, குரு பயிற்சியானது நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ அனுபவ பாடங்களை தந்திருக்கும். அதன் பொருட்டே ஜாதக தசா பலன்களையும் தாண்டி கோச்சார பலன்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. சரி, அதிசாரம் என்றால் குரு பகவான் வருடம் ஒரு முறைதான் ஒரு ராசியை கடந்து செல்வார். சில சமயம் அவசரப்பட்டு அடுத்த ராசிக்கு போய்விடுவார். இதை அதிசாரம் என்பார்கள். இந்த அதிகார பாய்ச்சலை பற்றி விரிவாக அதிசாரம் என்றால் என்ன என்கிற தலைப்பில் நமது சேனலில் ஒரு வீடியோ இருக்கிறது, சென்று பாருங்கள். சரி, பலன்களுக்கு வருவோம். தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் என்கிற பழமொழியை பொய்யாக்கி பொதுநலத்தோடு வாழும் கும்பராசி நண்பர்களே, வருகிற மார்ச் மாதம் 13ஆம் தேதி குரு அதிசார பயிற்சியாகிறார். விருச்சிகத்தில் இருந்து தனுசுவிற்கு, 10 இருந்து 11க்கு. இப்போதே இந்த கணமே உங்களிடம் நல்ல மாற்றம் தெரிகிறது. சனி மற்றும் கேதுவின் அமர்வு திருப்திகரமாக இருப்பதால் கூடியும் தேடியும் வந்த பல விவகாரங்கள் கைவிட்டு போகவில்லை. எதிலும் பற்றில்லாமல் இருந்த விரக்தி நிலை என்பது இல்லை. உங்களை சுற்றி இருந்த எதிர்ப்பாளர்கள், பொறாமைக்காரர்கள் காணாமல் போய்விட்டார்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப நல்ல காலம் இருக்கும் போதே நல்லதை செய்து கொள்ள வேண்டும். அதற்காக என்ன விலை கொடுக்கவும் துணிந்த உங்களுக்கு கிடப்பில் கிடந்த பல விஷயங்களை செய்து முடிக்க நினைக்கிறீங்க. சனி கேது இருக்கும் கூட்டணிக்குள் குருவும் வந்து சேர்கிறார். சாமி கிரகமான கேதுவோடு குரு சேர்வதால் ஒட்டு மொத்தமாக இறையொருள் சக்தி உங்கள் பக்கம் திரும்ப போகிறது. கடவுள் உங்கள் பக்கம் கரிசனத்தோடும் கனிவோடும் பார்க்க போகிறார். கிரக பலம் தாண்டி தெய்வ பலத்தால் சாதிக்க முடியாத பலவற்றை சாதிக்க போறீங்க. செய்தொழிலில், வியாபாரத்தில் இனி நஷ்ட குறிகள் இருக்காது. பட்ட கஷ்டங்களுக்கு வட்டியும் முதலுமாக ஆதாய அனுகூலங்களை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்கள் கூடவே இருந்த குழப்பவாதிகள் விதைக்கோட்டைக்குள் பெருச்சாலியாக இருந்த நிலையை துவக்கத்திலேயே சரி செய்து விடலாம். இதுவரை இருந்த பணப்பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த நேரம் வேலை போகுமோ என அஞ்சி தவித்தவர்களுக்கு என்ன கேள்வி வருமோ, கண்டனமோ, மெமோவோ, சம்பள பிடித்தமோ, சலுகை ரத்தோ என்றெல்லாம் குழம்பியவர்களுக்கு லாபஸ்தான கிரகங்களின் தயவால் பரிகாரம் மட்டுமல்ல, உடனடி பலனும் கிட்டும். குடும்ப மகிழ்ச்சி என்பது வழக்கம் போல் இருக்கும். ஷேர் மார்க்கெட் மாதிரி கூடி குறைந்த நிலை இருக்காது. தங்கம் விலை போல் ஏற்றத்திலேயே இருக்கும். விருந்தினர் வருகையும் விருந்து செலவுகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். வருமான வாய்ப்புகள் எந்த நிலையிலும் குறைந்து விடாது. சுபகாரிய தடைகள் முற்றிலும் விலகும். தேக்க நிலை, இழுபறி, முடிவெடுக்க முடியாத குழப்பம், இந்த இடம் சரியாக வருமா வராதா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஒத்து வருமா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை செட் ஆகுமா, இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கும் வர முடியாமல், ஒரு பதிலையும் சொல்ல முடியாமல் தள்ளி போட்ட அவஸ்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். வீடு, வாகன யோகம், புத்திர யோகம், இடம் மாறுதல், சொத்துக்கள் சேர்க்கை, பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிதல், அண்ணன் தம்பிகள் ஆதரவு அதிகரித்தல் என அடுத்த 2 மாதங்களுக்கு சூப்பர். என்னது 2 மாதங்களுக்கா? ஆமாம், மே மாதம் 18ஆம் தேதி குரு வக்ர பயிற்சியாகி மீண்டும் விருச்சிகத்துக்கே வருகிறார். வந்தாலும் சனியும் கேதுவும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார்கள். அடுத்த 3 மாதத்தில் மீண்டும் குரு அதே லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார். அதனால் எந்த கவலையும் வேண்டாம். கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு மார்ச் மாதம் உற்சாகம் அதிகரிக்கும். பொதுஜன தொடர்பில் இருப்பவர்களுக்கு சறுக்கல், சவால்கள் இல்லாத நிலை தொடரும். அரசியல்வாதிகளுக்கு கவலைகள் மறையும். புது வேட்டி சட்டைகளுக்கு ஆர்டர் போட்டு வைங்க, மறுபடியும் பிஸியாக போறீங்க. மாணவர்கள், விவசாயிகள் என எத்தரப்பினருக்கும் இது நல்ல காலம்தான்.
நல்லதே செய்யும் காலம்தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.